வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்க ஐயா. நம்ம வந்து இந்த கன்ஜெக்ஷன்ஸ் இணைவுகளை பத்தி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கேது. கேதுவுடன் இணைந்த கிரகங்களை பத்தி சுவாரஸ்யமா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கேது அப்படின்னு சொல்லும்போது ஜோதிடத்தில் மிகப்பெரிய தவிர்க்கவே முடியாத ஒரு பிளானட்னா கேது சொல்லலாம். ஏன்னா ஜோதிடம் வேணும், ஜோதிடம் புரிதல் வேணும், ஆன்மீகத்தோட அனுகூலம் வேணும் அப்படின்னா கேதுவை சொல்லுவாங்க. உங்களோட அறிவியல் சார்ந்த முறையில அந்த கேதுவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாங்க. கேதுங்கிறவரு ஞானகாரங்கிறது சும்மா சொல்ல, உண்மையிலேயே 100% ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகமே வந்து ஒரு மாயா. இது இப்போது நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க, நான் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற தம்பி ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். எல்லாமே நாம் ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர்த்தை தான் நம்ம டீல் பண்ணிகிட்டு இருப்போம். நான் 300 200ங்கிறது அதிகமாக சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் அவ்வளோ பிரபலமான ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் அவ்வளோ பேரை டீல் பண்ணுவீங்க. இல்லை சார், நான் ஒரு குடும்பஸ்தன் சார், நான் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் சார்னா மேக்ஸிமம் 30 40 50. அந்த நபர் தான் உங்கள் வாழ்க்கை. கையில் காசு இருந்தால் ஒரு வாழ்க்கை, கையில் காசு இருவார். அந்த வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்குறாரு, அதே ஒரு மாயா, அதே ஒரு உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன், ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ஷன். எப்படி நீங்கள் போய் படம் பார்க்குறீங்களா, அங்கே தான் நடக்குதா? இல்லை, இட்ஸ் ஷோன் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் யூ ஆர் சீயிங் அண்ட் யூ ஆர் ரிஃப்ளெக்டிங், யூ ஆர் இமேஜினிங் தட் இட் இஸ் நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் எல்லாமே மாயா. அது எல்லாமே மாயாங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய கிரகம் கேது. அதாவது அதுதான் ஆன்மீகம் சொல்லுது. இந்த வேதாந்தா சொசைட்டி, சுவாமி விவேகானந்தா, பிரகம்சா, பெரிய பெரிய யோகிகள்லாம் நம்ம நாட்டில் பிறந்திருக்காங்க இல்லைங்களா. வெஸ்டர்ன்லேயும் நிறைய பேர் ஞானிகள், சுஃபி, முஸ்லிம்ஸை சுஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜப்பானில் ஜென்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டிலையும் ஞானிகள் பிறந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகம்ங்கிற தாண்டின ஒரு விஷயம், நம்ம உடல் தாண்டின ஒரு விஷயம், அதான் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது. ஸ்பிரிட்டு தான் நம்ம பாடி, நாம் இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டு தான் நம்ம. அந்த ஸ்பிரிட் அழியவே அழியாது. இந்த எப்படி நம்ம காரை மாற்றி கார் விற்றுட்டு கார் வாங்குறோமோ, அதே மாதிரி இந்த பாடியை மாற்றிட்டு இன்னொரு பாடியை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோமே ஒழிய ஸ்பிரிட் ஒன்று தான். அந்த ஸ்பிரிட்டு தான் நீ. அதுதான் வெங்கட்ரமணர் திருவண்ணாமலை நான் யார், இந்த கேள்வி எழுப்பக்கூடிய இந்த கேள்வி கேட்குறோம்ல, எனக்கு இது வேணும்னு, அது எனக்கு வேணும்னு சொல்கிறது, எனக்குங்கிறது யார், அது யார், அந்த யாருன்னு நீங்கள் கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக யாருமே இல்லை. அதுதான் ஆத்மா. அது அந்த அளவுக்குலாம் எப்படி சார் யோசிக்கிறதுனா, அவங்களுக்கு கேது இருந்தால் யோசிப்பீங்க. கேது வந்து ஆல்ரெடி எனக்கு அப்படி இல்லை சார், கேது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, டல்லாக இருக்குது. எப்படி டல்லாக இருக்குது கொஞ்சம், அது நம்ம டீப்பாக போவோம். கேது நல்லா இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு உரையாடல் நடக்குது, இது மாதிரி ஒரு சர்ச்சன் நடக்குதுன்னா கேட்பீங்க. நீங்களே போவீங்க, ஆசிரமத்துக்கு போய் உட்காருவீங்க, இன்னும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஆனால் அவங்களுக்கு கேது நல்லா இல்லைன்னா ஏதோ தலைவலியா, என்னையா பேசுகிறான், ஏதோ போட ஒரு காமெடியாக இருக்குன்னு பார்த்தா அதுங்கிறான், சாமிங்கிறான், சிவனுங்கிறான், அன்பேங்கிறான், என்னென்ன பேசுகிறானுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிம்பாங்க. ஸோ கேது இருந்தால்தான் ஞானம் கிடைக்கும். அதாவது அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாதருக்கு இந்த உலகம் இல்லை. அந்த கேதுங்கிறது அந்த உலகம், இந்த உலகமே இல்லை. எனக்கு கேதுன்னு சொல்லும்போது பெரும்பாலும் கேள்விக்குறி வைக்கிறதே என்னன்னா, அதிகமா டிவோர்ஸ் கேசஸ், தாம்பத்தியம் அந்த விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அழகா சொல்றீங்க பாருங்க. இப்போ சரி, அழகா கேட்டீங்க. இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒரு தான் யார், இந்த உலகம் மாயா, இதெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு கிரகம் கேதுன்னு. சரி, நீங்க நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட குழந்தையோட அன்னோனியமா இருக்கிறீங்க, டெய்லி சுவாரஸ்யம் தான், பார்ட்டி தான், ஹனிமூன் தான், ரொமான்ஸ் தான் அப்படின்னா உண்மையான வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகம் மாயன்னு தெரியுமா? இந்த பொண்டாட்டி தான் வாழ்க்கை, பையன் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது மாயா. அப்படி மாயான்னு தெரியறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்? அங்க அடிக்கணும். எங்க சார் பொண்டாட்டி, பொண்டாட்டி எல்லாம் முடிஞ்சது சார், அதை பத்தி நினைக்கல சார், வாழ்வே மாயம் பாடுறான் பார்த்தீங்களா, அங்கதான் கேது வர்றார். ஸோ 7ஆம் இடத்துல, திருமணஸ்தானத்துல, தாம்பத்திய விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடங்கிற குடும்ப பாவத்துல கேது பாவத்துவமாக இருந்து, சனி செவ்வாய் வந்துட்டு பார்த்தீங்களா உள்ள காம்பினேஷனுக்குள்ள, சனி செவ்வாயோட சேர்ந்து இருந்து, குரு சுக்கிரன் சம்மதப்படாமல் இருந்திருந்த, அமாவாசை சந்திரனும் ஒரு பாவ கிரகம் தான் இருந்தால், குடும்பஸ்தானம் 7ஆம் பாவம் 11ஆம் பாவம் பூர்த்தி, மகிழ்ச்சி, சுப விஷயங்கள் அந்த பாவத்துல வெறுப்புணர்வை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 35 வயசுல இல்லை, எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் வெளியில் வந்துட்டேன், உண்மையில கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, ஐ ஹேவ் வெரி பேட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் கேது திசை முடித்து வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கேது 2, 7, 11 இருக்கும். அதே கேது ஓரளவுக்கு நல்லா இருக்கார், அதாவது பாவகிரகம் சேர்க்காமல் சுக்கிரனோட சம்மந்தப்பட்டுட்டார். சார் எனக்கு வீட்லேயே நல்ல ஒய்ஃப் சார், வெளியிலேயே கேர்ள் ஃப்ரெண்ட் சார்,
எல்லாமே எல்லாரும் எனக்கு பிடிக்கும் சார். நானும் நல்லா பேசுவேன் சார். அவங்களும் எனக்கு கலகலான்னு பேசுவாங்க. ஏன்னா கேது சுக்கிரனோட சேர்ந்துட்டார். ராகு கேதுகள் இருக்கும் கிரகத்தின் சேருக்கும் கிரகத்தோடு போல் செயல்படுவார். சாயா கிரகங்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டியே இல்லை. புரியுதுங்களா? சனி செவ்வாயோட சேர்ந்ததுன்னா நான் சொன்ன அந்த ஞானத்தை கொடுத்துருவார். இந்த ஞானத்தை அடி போட்டு தான் கொடுப்பார். ஏன்னா நீங்கள் இந்த லௌடிக வாழ்க்கையில் அடி போட்டால் தானே நீங்கள் அங்கே போவீங்க. சும்மா போவீங்களா? நீங்கள் சும்மா பிறந்ததுலேருந்தே நீங்கள் ஞானி ஆயிக்கிறேன்னு போவீங்களா? எல்லாம் அடி மேலே அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி தானே போகிறோம். எல்லாரும் புத்தா மாற அரசவை பேலஸ்லேருந்து போயிடுறோமா? அதனாலதான் ஒரு விசித்திரமான ஒரு பிறவி. சொல்லுவாங்க சனியை விட ஒரு 7 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னா அது கேதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரணகலத்தை 7 வருஷமா வச்சு செய்வாரு. கேதெல்லாம் சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்கக்கூடாத இடத்துல எல்லாம் இருந்தா எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்து எப்பேற்பட்ட ராஜா இருந்தவனும் நடு ரோட்டுக்கு பிச்சை எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. பிச்சை எடுக்கிறது என்ன, கோயில்ல தான் பிச்சை எடுக்கிறோம். ஆனா அந்த அவதிப்படுறது, அவமானப்படுறது, யாருமே எனக்கு இல்லைங்கிற ஒரு அனாதையா ஃபீல் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் உச்சக்கட்ட துயரம் இல்லையா? ஆனா ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி ஞானத்தை கொடுத்து ஒரு ஆன்மீக பயணத்துக்கு அனுப்பிச்சு விட்றது. அதாவது ரொம்ப மோசமா போனா இப்படி ஆகி இப்போ நிறைய ஆசிரமத்தில் தங்கியிருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல. புரியுது. நம்ம நாள் கணக்கில் தங்கியிருக்கோம். அப்படியே பணத்துல இருக்கிறத ஒப்படைச்சிட்டு சரணாகதி அடைஞ்சவங்களா இருக்காங்களே. இந்தியாவில் இல்லாத ஆசிரமமா? கண்டிப்பா. அவங்களாம் யாரு? கேதுவால் ஒரு லெவலுக்கு சீப் இந்த பழம் புளிக்குதுன்னு இந்த குடும்பத்தை விட்டு வந்தவங்க தான் மொட்டை அடிச்சு இதை போட்டு சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஒன்றும் தப்பு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க இந்த பிறவி இப்படி எடுக்கணும்னு இருக்கு. ஆனால் இதே அவங்க கல்யாணம் ஆகி அப்பா அம்மாவோடலாம் இருக்கிறப்ப ரொம்ப சிறப்பாக இருந்திருந்தோம்னா அடி வாங்காமல் அவங்க பிடிச்ச அப்பா பிடித்த அம்மா இவனும் பிடித்த குழந்தை பிடித்த கணவர் பிடித்த மனைவி எல்லாம் இருந்திருந்து இந்த பக்கம் எதுக்கு வரப்போகிறான்? டொனேஷன் கொடுத்துட்டு போயிடுவான் இல்லைங்களா? ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு போவான். புரியுதுங்களா? ஸோ அது செய்யக்கூடியவர் கேது போகுது. அதே மாதிரி நல்லா இருந்ததுன்னா இன்னொரு ஆங்கிள் இருக்குதுல்ல, குரு பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய புத்திரகாரகனாகவும் பொருள் நிதிக்கு அரசனாகிய குரு கேதுவோட சேர்த்துட்டார். அது என்ன சொல்றோம், என்ன யோகம்னு சொல்றோம்? நீங்க தான் யோகம் நிறைய சொல்லுவீங்களே, அது பேர் என்ன? கேள யோகம். அது கடன் சார்ந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. இல்ல அது குரு 6ஆம் வீட்டு அதிபதியாக இருந்ததுன்னா கேது கேள யோகம், கடன் மூலமாக ஜெயிச்சாங்க, கடன் சூழ்ந்துருச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல. அது 6ஆம் குருவோட ஆதிபத்தியம் என்ன? துலா லக்னமா இருந்ததுன்னா ரிஷப லக்னமா இருந்தா குரு 6க்கு 8 வரார். அப்ப சேர்றது நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா சிம்ம லக்னம் கடக லக்னத்துக்கு குரு ராஜோகாதிபதியாக இருந்து கேதுவோட சேர்த்துட்டாருன்னா பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணும்? நல்ல யோகத்தை கொடுப்பார். புரியுதுங்களா? என்ன கொடுப்பார்? பல கோடிகளை கொடுப்பார். கேள யோகங்கிறது கோடீஸ்வர யோகம், மல்டிப்ளை பண்றதுதான். இப்ப சுக்கரனோட சேர்ந்ததுன்னா மெனி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், மெனி ஃபேன்ஸ். நம்ம இளைய தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது சேர்ந்த ஒரு ஜாதகம். மீடியாவில் குடிக்கட் பண்ணுற அவருக்கு இல்லாத ஃபேன்ஸாக எல்லாம் இருக்காங்க. பெண்கள் ஃபேன்ஸ் அதிகம் நிறையா இருக்குது. அதே மாதிரி குருவோட சேர்ந்துருச்சுன்னா கோடீஸ்வர யோகம். ஏன்னா சுக்கிரன் என்ன கொடுப்பார்? அதை தான் கொடுப்பார். குரு என்ன கொடுப்பார்? பொருள் எதாவது கொடுப்பார், அதான் கொடுப்பார். ஸோ கோடீஸ்வரன் யோகம் சார். 1000 crores 2000 crores ஸ்டாக் மார்க்கெட் கிங், நெட் ஒர்த் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அதுதான். ஸோ அதனால கேதுவை நீங்க கடிச்சு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க உண்மையிலேயே கரெக்டான நல்ல ஜோதிடர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 30% சொல்லலாம் கேது நல்லபடியா இருக்காரு, ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்குன்னா ஒரு 30% சொல்லலாமா சார்? கண்டிப்பா. கேது ஓரளவுக்கு பாசிட்டிவா இணைஞ்சிட்டாருன்னா ஓரளவுக்கு நல்லா கொடுப்பார். அந்த கேது இருக்கும் வீட்டை போய் செயல்படுவார். இப்போ கேது உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்காருன்னு வைங்க, சுக்கிரன் போல் செயல்படுவார். கேது புதன்ல இருக்காரு, புதன் வீடாகிய மிதுனத்தில் இருக்காருன்னா மிதுனம் அதிபதியாகிய புதன் போல் செயல்படுவார். எப்படி செயல்படுவார்? கணக்கு வழக்கு ஐடி கொடுப்பார். இதே சுக்கிரனோட வீட்டில் ஆகிய ரிஷபத்திலேயோ துலாமிலேயோ இருந்தால் மீடியா துறை, கலைத்துறை, அது மாதிரி ஃபீல்டில் தான் உங்களை போக வைப்பார். ஸோ இருக்கும் வீட்டு போல தான் செயல்படுவார். சிறப்பு சிறப்பு, அருமையாக சொன்னீங்க. இப்போ இணைவுகள் பற்றி பார்த்துடலாம். கேதுவுடன் சுக்கிரன், கேதுவோட சுக்கிரன் மிகவும் அருமை. சுக்கிரனுக்கும் நல்லது, கேதுக்கும் நல்லது. மீடியா துறை, பத்திரிகை துறை, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, கப்பல், கிளாமர் ஃபீல்டு, ப்ரெசன்டேஷன், பாட்டு, சங்கீதம், ஆர்டிஸ்டிக், டிராயிங், பெயிண்டிங், எல்லா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா எல்லாத்துக்கும் நல்லது. பிரபலியம் ஆவாங்க. அவங்க மூஞ்சி ஒரு சுமாரான மூஞ்சியாக இருந்தாலும் நோட்டபிளான பர்சன் ஆவாங்க. அதுக்கு எப்படி சார் இவனுக்குன்னா எப்படி சார் இவ்வளோ ஃபேன்னு நம்ம கேட்போம்.
சுக்கிரன் கேது இணைஞ்சிருக்கும் ஜாதகத்தில். அப்படிதான் விஷயம். அந்த சுக்கிரன் கேது வந்து பௌர்ணமி சந்திரனோ குருவோ பார்த்துட்டாருன்னு வைங்க, அவ்வளோதான். தலைவர் வந்தால் தான் பூஜையே போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் கர்மா தானே. யாருக்கு எது கிளிக் ஆகும்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? சரி, இவன் கமலஹாசன் மாதிரி ரொம்ப ராஜா மாதிரி இருப்பான், கல்யாணமே ஆகாது, ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தன் வந்து ஒரு சுமாராக தான் இருப்பார், அவர் 4 கல்யாணம் பண்ணியிருப்பார், அவ்வளோ பொண்ணு கிடைச்சிருக்கு அவருக்கு. ஸோ இது எல்லாமே கடவுளால் கொடுக்கக்கூடிய கிரகத்தின் காம்போ தான், புரியுதுங்களா? அதனால ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்போ கேதுவின் சாரத்துல சுக்கிரன் இருந்தாலும் அதே போல தான். கேதுவோட சாரத்தில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிர திசை வந்து கேது எங்கே இருக்கிறாரோ அதை வேலையை கொடுக்கும். அது வந்து அதான் நீங்கள் எப்படி ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதுன்னு கேட்குறீங்க. இப்போ எப்படின்னா, சுக்கிர திசையில் கேது சாரம் பெற்ற சுக்கிர திசை, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, ஒரு ஸ்தான பலத்தில் இருக்கிறார், திக்பலத்தில் இருக்கிறாரு, வர்க்கோத்தமாக இருக்கிறார். அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாதம் 2வது பாதத்தில் இருந்தால் வர்க்கோத்தம் பெறுவார். இல்லை சார் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாருன்னா அதோட அளவு குறையும். அதே சமயத்தில் கேது சாரம் பெற்று கேது 10ஆம் இடத்துல நின்றார் வைங்க, தொழில் மேன்மை. என்ன மூலமாக தொழில்? சுக்கிரனின் தொழில் ஒன்றுமே டெவலப் ஆகும். ஆனால் இதே கேது வந்து 8ல் போயிட்டார் சார். சுக்கிரன் 9 இருக்கு, கேது சாரம் அஸ்வினி நட்சத்திரம் 9ல் போயிட்டார், 8ல் போயிட்டாருன்னா தொழில் முடக்கம். சுக்கிரன் மூலமாக இன்டைரக்டாக ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டு கொஞ்சம் வேற மாதிரி சம்பாதிக்கிறது, வெளியில் சொல்ல முடியாத மாதிரி சம்பாதிக்கிறது, அப்படிதான் போகுமே ஒழிய தொழில் அமைப்பு கொடுக்காது. ஸோ கேது 11 தான் லாபம். அது மாதிரி அதுதான் சாரநாதம். ஸோ சுக்கிரன் வந்து கேதுவோட இருக்கிறது நம்ம நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேதுவுடன் சூரியன். கேது சூரியனோட இருக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் தவறு இல்லை, ராகுவோட சேர்ற அளவுக்கு தவறு இல்லை. ஓரளவுக்கு சூரியனோட ஆதிபத்தியத்தை செய்யும். எப்பவுமே கேது சேரும் கிரகத்தோட ஆதிபத்தியத்தை செய்யுங்கிறது நம்ம அதிலே சொல்லிட்டேன். சார் சூரியனோட ஆதிபத்தியம் என்ன சார்? தலைமை பதவி, அவர் தான் ஓனராக இருப்பார். 4 பேர் இருந்தால் அவர் தான் ஓனராக இருப்பார். ஓரளவுக்கு அரசு விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும், ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கும். அப்போ அந்த சூரியனோட காரத்தவங்களை எல்லாமே நல்லா செய்யும். நம்ம பக்கத்தில் ஒரு 3 டிகிரி 2 டிகிரி வரும்பொழுது கொஞ்சம் சூரியன் டிஸ்டர்ப் ஆவார். அது சூரிய திசையை தான் பாதிக்குமே ஒழிய, பட் இருந்தாலும் கேது நல்ல பலன் தான் கொடுக்கும். அடுத்து கேதுவுடன் சந்திரன். கேது சந்திரன் சேர்றது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சந்திரன் வந்து ராகு கேதுகளோட சேரக்கூடாது. அது சேரும்பொழுது என்னன்னா கிரகணம்னு சொல்றோம், புரியுங்களா? சூரியன் ராகு கேதுவோட சேரப்பவும் கிரகணம், அதே சமயத்தில் சந்திரன் அது சூரிய கிரகணம், இது வந்து சந்திர கிரகணம். ஸோ நம்ம பக்கத்தில் சேரும்பொழுது சந்திரன் எதை குறிக்குது? மனசை குறிக்குது, மனோகாரகன். மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலப்படும். இப்போ சந்திரன் கேது சேர்ந்து இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும், கடகலக்கணமா இருந்து, கடகலக்கணத்தோட அதிபதி என்னங்க? சந்திரன். சந்திரன் கேதுவோட சேர்க்கிறவன் ஞானி, தத்துவம் பேசுவாப்புல. அதுலயே கொஞ்சம் ஆன்மீக தத்துவமா இருக்கும். அது கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சனி பார்த்த திசை போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். சனி பார்த்த திசைனா கொஞ்சம் டென்ஷன் ஆனாருன்னா ட்ரிங்க் போட்டுவார். சனி பார்த்த திசை வந்து எப்பவுமே கிளாரிட்டி கொடுக்காது. 7 மணி 8 மணி ஆனால் அது சில பேர் ஒரு கடைக்கு போறாங்க பார்த்தீங்களா, அந்த கடைக்கு போனதுக்கப்புறம் சந்திரன் கேதுவோட சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? தத்துவ ஞானி ஆயிடுவாங்க. என்ன தத்துவம் பேசுறீங்க, உலக ஞானங்கள் எல்லாம் பேசுவாங்க. நான் அடுத்த நாள் காலையில நானா அப்படி பேசுனேன், நானா பேசுனேன், அது வேற வாய், இது வேற. அதனால என்ன ஜோக்கா சொன்னாலும் என்ன அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புறேன்னா, கேது சந்திரனோட சேரும்பொழுது ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானகாரன் தானே கேது. சந்திரன் என்ன மனோகாரன் தானே. ஒரு ஸ்பிரிச்சுவல் பெண்ட் ஆஃப் மைண்ட், எதா இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் யோசிப்பாங்க சில பேர். அதனாலதான் ஒரு படம் பார்த்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பாதிக்கும். நான் கடவுள்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி பாதிக்கும். இது என்னடா ஒரு சண்டையா இருக்கும்பீங்க, இன்னொருத்துக்கு வந்து ஆன்மீகமா இருக்கும்பாங்க, இன்னொருத்துக்கு வந்து பார்க்க முடியலைம்பாங்க. ஸோ அது வந்து அவனோட ஜாதகத்துல கேது எங்க இருக்கிறாருன்னு பொறுத்து தான் அந்த ஆன்மீகத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்து கேதுவுடன் செவ்வாய். கேதுவோட செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லது, செவ்வாய்க்கு நல்லது, கேதுக்கு நல்லது இல்லை. கேது திசை போட்டு அடுத்துரும். ஏன்னா பாவ கிரகத்தோட சேரும் சுப கிரக ராகு கேதுகள் பிரச்சனை கொடுக்கும். பாவ கிரகத்தோட சேரும் பொழுது ராகு கேதுகள் ஒரு பிரச்சனை கொடுக்கும், ஒரு நம்ம மன நிம்மதியை கொடுக்காது, கொஞ்சம் ஆஃப். இதே வந்து செவ்வாய் ராஜோகாதிபதியாக இருந்தா கேது திசை வந்து நம்ம ஓடும் சார், ஃபுல் பிஸி சார், ஆனால் உறுப்பினருக்கு தான் ஓடுவோம். இதே வந்து மிதுன லக்னம் கன்னி லக்னத்துக்கு போய் கேது செவ்வாயோட சேர்ந்து வச்சுன்னா மேட்ரு முடிஞ்சுது, ஃபுல் விரக்தி சார், அடி மேல் அடி சார்மா. ஆனால் செவ்வாய்க்கு நல்லது. ஏன்னா கேதுவால் செவ்வாய் வரும்பொழுது செவ்வாய் வந்து வீரத்தை காட்டிலும் விவேகம் அடைவார். கொஞ்சம் கெட்டதுக்கு வந்து கம்மியாக தான் நடக்கும். இந்த கன்னி லக்னம் மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் அட்டமாதிபதியாக வந்து கேதுவோடு இருக்கிறது ரொம்ப சப்போர்ட். ஏன்னா அப்படி வந்து தலைவிரிச்சு ஆடமாட்டார். கேதுவால் பக்குவம் அடைந்து செங்கலால் அடிக்காமல் பஞ்சால் அடிப்பார். அவ்வளவுதான். அருமையா. அடுத்து கேதுவுடன் குரு. கேதுவோட குரு இருக்கிறதா கேல யோகம்னு சொன்னேன், பெரிய கோடீஸ்வர யோகம். அது வந்து துலா லக்னம் ரிஷப லக்னம் மாதிரி ஒரு குரு ஒரு சுமாரான கிரகமாக வரக்கூடிய லக்னத்துக்கு கேது வரும் பொழுது கடன் வந்துடும், கடன் பார்த்துக்கணும்.
கடன் அடைக்க முடியாத அளவு கடன் வந்துடும். ஆனால் கையில் பணம் இருக்கும், ஆனால் கடன் இருக்கும். ம். ஆனால் இதே ராஜயோகாதிபதிக்கு குருவாக இருக்கக்கூடிய கடக லக்னம், விருச்சிக லக்னம், சிம்ம லக்னம், மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேது குருவோட சேரும் பொழுது, சார் ஒரு ரூபா போட்டேன் சார், அது அப்படியே வளர்ந்துருச்சு கேள யோகம். இப்போ நம்ம கையில் 5 விரலையும் மோதிரம் அப்படிங்கிற மாதிரி போய் மல்டிபிள் பண்ணி விட்டுருவார். ஸோ நம்ம நல்லா இருக்கு. சிறப்பு. அடுத்து கேதுவுடன் சனி. கேதுவோட சனி சேருவது பார்த்தீங்கன்னா சனிக்கு மிகவும் நல்லது. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சனி திசையிலையும் சிம்ம லக்னத்துக்கு வரக்கூடாத திசையாக இருந்தாலும் கேது எப்படி அவரு ஒரு ரவுண்டா அதுலேயும் இங்கே கொஞ்சமாக இறங்கினாரா என்ன, அதையும் ஒரு நல்ல ஓட்டம் தானே. எப்படின்னா கேது சனியை கொடுத்து அந்த சனியின் கோர குணங்களை தடுத்தார். ஆனால் கேது திசை நடந்ததுன்னா சரி வராது. கேது திசை வரும்போது வயசாயிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த கேது நீங்கள் வந்து ஒரு ஒன் வேர்டு ஆன்சர் கிடையாது. நீங்கள் எந்த திசை கேட்குறீங்க ஆன்சர், புரியுதுங்களா? உண்மையான ஜோதிடர் எல்லா ஆங்கிளையும் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து கேது சனியோடு சேரும் பொழுது சனியின் ஞான குணங்கள், அதாவது இந்த செல்ஃபிஷு, கிரிக் புத்தி, அழுக்கு புத்தி, பொறாமை, கிரிமினல், அடுத்தவங்களை ஏமாத்துறது, அதெல்லாம் குறைந்து டிராஃபிக் ராமசாமி, பட்ஜெட் பத்மநாபன் அப்படிங்கிற மாதிரி கேரக்டரை மாறிடுவாங்க. பிரின்சிபல்னா பிரின்சிபல் தான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லி அதை டிராஃபிக்ல போய் சண்டை போடுவான் பார்த்தீங்களா ஒருத்தன், எப்படியா நீ அதை பண்ணலாம் அப்படின்ட்டு நியாயத்துக்காக போராடுறான் பார்த்தீங்களா, அப்படி ஆயிடுவாங்க. அதனால அதுதான் நல்லா இருக்காங்க. அடுத்து கேதுவுடன் புதன். கேதுவோட புதன் பார்த்தீங்கன்னா புதன், அதான் நான் முதலே சொன்ன மாதிரி புதன் வந்து புத்திகாரகன் வந்து ஒன்று நல்லா வரும், சயின்டிஃபிக்காக போகும் மைண்டு, புதுசாக கண்டுபிடிக்கிறது, கண்ணுக்கு தெரியாத ஸ்பேஷியல் கனெக்ஷன் அதெல்லாம் கொடுக்கும். நம்ம பக்கத்துல இருந்தால் புதன் கெடும், புத்தி கூர்மை கொஞ்சம் குறையும், படிப்பு விஷயத்தில் சிரத்தையாக உட்காந்து வளைஞ்சு படிக்க மாட்டாங்க. படிப்பா சார் நல்ல பிரைட்டு சார், எங்கள் சாரை உட்கார்றான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஏன்னா கேது ராகு வந்து எது இருந்தாலும் அஃப்ளிக் பண்ணுவாங்க. அதான் கர்மாவோட பாயிண்ட். இதெல்லாம் ராகு கேதுகளே பார்த்தீங்கன்னா கர்மிக் பாயிண்ட் தானே. நீங்கள் ராக்கெட் எடுத்து போனீங்கன்னா ராகு கேது பார்க்க முடியாது. புதனை பார்க்கலாம், சந்திராயன் பார்க்கலாம், செவ்வாய்க்கு வந்து நம்ம ஒரு சேட்டலைட் இப்போ தான் அனுப்பிச்சோம். ஆனால் ராகு கேதுக்கு சேட்டலைட்டே அனுப்ப முடியாது, ஏன்னா ராகு கேதுங்கிறதே இல்லை, புரியுதுங்களா? ஆனால் எப்படி நம்மளுடைய முனிவர்கள் வந்து அது ஒரு ஷேடோ பாயிண்ட்டு, நார்த் சைடு இருக்கிறது ராகு, சவுத் சைடு இருக்கிறது மூன் அண்டு சன்னோட ஷேடோ உழுகிற இடம் தான் ராகு, நார்த்தில், சவுத்தில் உழுகிறது கேதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் அவங்க ஜாதகத்தில் கேது எப்படி இருந்திருக்கும், அவங்க ஜாதகத்தில் எப்படி இருந்திருக்கும். அதனால தான் கடவுளால் அருள், தெய்வ ஞானிகள் அவங்களாம். அதனால தான் நம்ம சாஸ்திரத்தை வந்து டிவைன் சயின்ஸ், தெய்வ சாஸ்திரம்னு சொல்கிறோம். ஸோ அதனால கண்டிப்பாக புதனோட கேது சேர்ந்திருக்கிறது புதனுக்கு சில விதமான ஒரு அறிவை கொடுத்து, கேது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது, புதன் போல் செயல்படுவார். கேது திசை புதன் திசை கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். கேது 17 வருஷங்கள், புதன் 17, அதுக்கப்புறம் கேது 7 வருஷம். புதனும் கேது சேர்ந்து புதன் முடிஞ்ச கேது வந்து அதே எஃபெக்டில் தான் இருக்கும். சார் அதே லைனில் தான் சார் போயிட்டுருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லது தான். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம்.